Hi friends, வணக்கம். வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இதுக்கு மில்லட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு போடக்கூடிய காய்கறிகள் 3 கலரில் இருக்கக்கூடிய கேப்சிகம் எடுத்துட்டேன். நீங்கள் முட்டைக்கோஸ், பீன்ஸ், கேரட் எது வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கார தோசைக்காக சட்னி செய்கிறதுக்கு வெங்காயம், நூடுல்ஸ்க்கு வெங்காயம், அப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பிரெட் அல்வாவுக்கு தேவையான பிரெட் ஸ்லைசஸை எடுத்து வச்சுருக்கேன். இது என்னோடய பொண்ணுக்கு நான் கொடுத்த ட்ரீட்டு. எப்படின்னா 10th CBSE மார்க் வந்துருச்சு. அதனால் பாப்பாவுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸாக இந்த ரெசிப்பியில் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரெட் அல்வா செய்கிறதுக்கு 6 பிரெட் துண்டுகள் எடுத்திருக்கேன். அதோட ஓரங்கள்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அல்வா செய்கிறதுக்கு பிரெட்டு துண்டுகளை எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டும் செய்யலாம், இந்த மாதிரியும் செய்யலாம். இப்போ ட்ரையான மிக்ஸி ஜாரில் நம்ம பிரெட்டை சேர்த்துருவோம். ரொம்பவே ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதுமானது. பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட்டான பிறகு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யில் பொடிச்சு வச்சுருந்த அந்த பிரெட் தூளை சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கிட்டு நம்ம கைவிடாமல் நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். கருகிடாமல் செவக்க வறுக்கணும். அதனால் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இது வறுத்துக்கிட்டே இன்னொரு அடுப்பில் நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இந்த மாதிரி வறுபட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சிடலாம். இதை எடுத்து வச்ச பிறகு நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுக்கணும். அதனால் 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரியை போட்டுக்கலாம். இது வறுபடங்காட்டியும் இங்கே தண்ணி சுட்டுருச்சு, அதனால் நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வேகணும். அதுக்குள்ளே முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் திராட்சையும் வறுக்க போட்டுட்டேன். இது கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. திராட்சையும் வறுபட்டுருச்சு. எடுத்துகிட்டு அதிலேயே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றலாம். எதில் சர்க்கரை எடுத்தீங்களோ அது இதிலேயே 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 டம்ளர் சர்க்கரை, 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். என்கிட்ட பொடியாக இல்லாதனால ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரைக்கெல்லாம் பாகுபதம்லாம் தேவை கிடையாது. நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல பிசுபிசுப்பு தன்மை வந்தோட்டியே நம்ம பிரெட்டு வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதோட திராட்சையும் முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட கொஞ்ச நேரத்திலேயே தண்ணி எல்லாம் இஞ்சி அல்வா பதத்துக்கு வந்துடும். தேவைன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ஸ்டேஜ்லேயும் நிறுத்தலாம். இல்லை அப்படின்னா 1/4 டம்ளர் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கலாம். நான் பால் சேர்த்துருக்கேன். அதனால் ஒரு 2 நிமிஷம் கூடுதலாக வச்சுட்டு நிறுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு பிரெட் அல்வா ரெடி ஆகிடும். இந்த சைடு நூடுல்ஸும் வெந்துருச்சு. வடிகட்டிட்டு அதில் குக்கிங் ஆயிலும் உப்பும் போட்டு பெசரி வச்சுருக்கேன். நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கும் போது எண்ணெய் ஊற்றுறத விட இந்த மாதிரி 1 டைம் செஞ்சு பாருங்கள். நூடுல்ஸ் வதக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆனோட்டி ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடேறின பிறகு ஸ்லைஸாக அரிஞ்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நூடுல்ஸ்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கின பிறகு நறுக்கி வச்ச கேப்சிகம்லாம் சேர்த்துடலாம். நம்ம எல்லாத்தையும் ஒரே மாதிரியாக நறுக்கணும் அப்படின்னா பார்க்கவும் அழகாக இருக்கும், குக் பண்ணவும் நமக்கு ஈவனாக குக் ஆகும். நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சியும் 4 பல்லு பூண்டையும் நான் தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம போட்ட காய் பாதியளவு குக்கான பிறகு நம்ம பொடி வகைகள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நூடுல்ஸோடய வந்த பொடியையும் ஆட் பண்ணிவிட்டு அதோட கூடுதலாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட பொடியோட ரா ஸ்மெல் போன பிறகு வெந்த நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவிட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நூடுல்ஸும் நமக்கு ரெடி ஆகிடும்.
கார தோசை செய்கிறதுக்கு சட்னி ரெடி பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 2 சின்ன சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு 5 பல்லு பூண்டு, மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது வதக்கிறதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் அளவு உளுந்து போட்டு வறுத்துக்கலாம். உளுந்த பருப்பு நல்லா செவந்து வந்த பிறகு பூண்டு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் உப்பு, 1 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி எல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நம்ம போடுற மிளகாத்தூளுக்கு பதிலாக வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். ஆனால் தோசை மேலே தடவும் போது சில டைம் அந்த விதைகள்லாம் தட்டுப்படும். அதனால தான் நான் மிளகாய் சேர்க்காம மிளகாத்தூள் சேர்த்து வதக்கியிருக்கேன். இந்த மாதிரி வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறின பிறகு தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, உப்பு, பொட்டுக்கல்ல எல்லாம் போட்டு தேங்காய் சட்னியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுவும் ஆறின பிறகு இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் ஊத்தப்பத்துக்கு தேவையான வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். தேங்காய் சட்னியும் அரைச்சி கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆறின பிறகு இந்த கார சட்னியை அரைச்சி வச்சுக்கிட்டேன். கார தோசைக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம். இப்போ கல் சூடேறிடுச்சு, தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றிக்கலாம். இதுக்கு நெய்யோ வெண்ணெயோ சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி நெய் சேர்த்துக்கிறேன். இந்த தோசையை மேல் பகுதியை வெந்த பிறகு இந்த மாதிரி தோசை திருப்பியால் வச்சு தடவி விட்டுட்டு கார சட்னியை அப்ளை பண்ணிக்கலாம். இது 2 சைடு வேகணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மடித்து சர்வ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் யூஸ்வலாக நம்ம ஆனியன் ஊத்தப்பமும் ஊற்றிட்டேன். நூடுல்ஸ், ஆனியன் ஊத்தப்பம், கார தோசை, பிரெட் அல்வா, தேங்காய் சட்னி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த ட்ரீட்டை என் பொண்ணும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.